for z in complex number if the minimum value of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனுடைய மினிமம் வேல்யூ யார் அப்படின்னா 5 ரூட்டு தான். இதுதான் அதனுடைய மினிமம் வேல்யூ. ஓகே, அப்போ அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய இந்த பியோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்இக்வாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போ அந்த இன்இக்வாலிட்டி எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போகிறேன். என்ன இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 less than or equal to modulus of z plus modulus of z1 modulus of z2. ஓகே, அப்போ நம்மள்ட்ட இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் ஒரு கேரக்டருக்கு ஒரு மாடுலஸ், இன்னொரு கேரக்டருக்கு ஒரு மாடுலஸ். அப்போ 2 கேரக்டருக்கு மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே மினிமம் தானே கண்டுபிடிக்கணும், அதனால் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 அப்படின்னு இருக்கு. ரைட் சைடு மாடுலஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இசட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அந்த z1 z2 அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம இங்கே ஃபார்முலாவில் z1 z2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் z1ங்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் தான் z1. இந்த எக்ஸ்பிரஷன் செகண்ட் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து z2. ஓகே, அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனும் z1 z2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ லெஃப்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் z1க்கு பதிலாக z மைனஸு √3 √2 3√2. நெக்ஸ்ட் z2வை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிடுவோம். மைனஸ் z ப்ளஸ்ஸு p√2i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் ஆஃப் z1. அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 3√2 ப்ளஸ்ஸு மாடுலஸ் ஆஃப் z மைனஸு p√2i. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு சிம்பிளாக என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3√2 ப்ளஸ்ஸு p√2i இதுதான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ ரைட் சைடு பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ தான் நம்மளுக்கு 5/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ நான் இப்போ ரைட் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதனுடைய இங்கே நம்மளுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் அப்படின்னு நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இங்கே ஆன்சர் என்னவா வரும்? இதனுடைய மினிமம் வேல்யூ வந்து 5√2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5√2 அப்ளை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து இருக்கிறது தானே மினிமம் வேல்யூவு. இந்த ரைட் சைடோட லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷன் தான் இதனுடைய மினிமம். ஏன்னா இந்த இன்இக்வாலிட்டி அதானே சொல்லுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே. அப்போ இதுதான் மினிமமான வேல்யூ. அப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு மினிமம் வந்து 5√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்பிரஷனில் இப்போ நம்ம இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ரைட் சைடு இருக்கிறது கிரேட்டர் வேல்யூ, லெஃப்ட் சைடு இருக்கிறது மினிமம் வேல்யூ. அப்போ இந்த மினிமம் வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா 5√2க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அப்போ அதனுடைய மினிமம் வேல்யூவை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு மாடுலஸில் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரூட்டு போட்டுக்கலாம். ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2. இப்போ ஆன்சர் 18. அதே மாதிரி இங்கே பிஎஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள், √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 which is equal to 5√2. ரைட், இப்போ நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். 18 ப்ளஸ்ஸு 2b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா இங்கிட்ட ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 25 × 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். இங்கே 18 ப்ளஸ்ஸு 2b ஸ்கொயர்டு. நம்மளுக்கு ஆன்சர் b ஸ்கொயர்டு தான் வேணும், b தான் வேணும். அப்போ 50 மைனஸ் 18.
அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 32 அப்படின்னு கிடைக்கும். 2b² which is equal to 32. நெக்ஸ்ட் நம்மளுக்கு b² ஆன்சர் தான் வேணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், 16. அப்போ பியோட ஆன்சர் +or -4. இதுதான் பியோட ஆன்சர்.